நான் சொல்றது என்னோட கூட சொல்லுங்கள். இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் என்னை யார் என்று சொல்கிறதோ அந்த ஆள் தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதுவெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நான் செய்வேன். இன்றைக்கு இந்த வேத வசனங்களுக்கு என் இருதயம் திறந்திருக்கிறது. இன்று இந்த வேத வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமேன். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 35, 36, 37, 38 வசனங்கள் வரைக்கும் இந்த நாளில் வாசிக்கலாம். பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். அதற்கு பின்பு சவுல், நாம் இந்த ராத்திரியிலே பெலிஸ்தியரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சமாக மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றான். அதற்கு அவர்கள், உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். ஆசாரியனோ, நாம் இங்கே தேவ சந்நிதியில் சேரக்கடவோம் என்றான். அப்படியே பெலிஸ்தியரை தொடர்ந்து போகலாமா? அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல், ஜனத்தின் தலைவர்களே, நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து வந்து இன்று இந்த பாவம் எதினால் உண்டாயிற்று என்று பார்த்தறியுங்கள். அது எனது குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுலை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சவுல் அவருடைய படிக்கும்பொழுது அவருடைய கேரக்டர்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியுது, மனுஷன் எப்படி இருக்கிறான்ட்டு. வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் விட உயரமானவர். எல்லாருமே அவருடைய தோளுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. நல்ல உயரம். அதாவது ஒரு மனுஷனுக்கு வெளி தோற்றம் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட அவனுக்கு உள்ளே இருக்கிற குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரியுமா உங்களுக்கு? வெளி தோற்றத்தை விட உள்ளே இருக்கிற குணம் நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சவுல் பார்த்திங்கன்னா தோற்றத்தில் ராஜாவுக்குரிய எல்லா தகுதியும் இருக்குது. ஆனால் குணத்தில் பார்க்கும்போது நிறைய இடத்துல அவர்கிட்ட ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஆனால் தாவீது பார்த்திங்கன்னா தோற்றத்தில் பார்த்திங்கன்னா சவுலை விட கம்மி தான். ஆனால் குணத்தில் பார்த்திங்கன்னா தாவீது சொல்கிறாரு, தேவன் சொல்வார் தாவீதை குறித்து, என் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்தில் உள்ளதெல்லாம் என்ன பண்ணுவான் தாவீது? நிறைவேற்றுவான் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வார். பத்சேபான்ற விஷயத்தில் தான் தாவீது என்ன பண்ணார்? எனக்கு விரோதமாக பாவம் செஞ்சான வழிய மற்றபடி அவனை எந்த விஷயத்திலும் குறையே சொல்ல முடியாது. அப்படி சொல்லுவார் ஆண்டவர். ஒரே ஒரு விஷயத்தில் தான் அவனை நான் குறை சொல்ல முடியும். ஆண்டவர் எப்படி பேசுகிற பாருங்க. பத்சேபால் விஷயத்தில் தான் என்ன பண்ணிட்டான்? தப்பு பண்ணிட்டான். மீது எந்த விஷயத்திலும் அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் தேவனுக்காக வாழ்கிற இந்த வாழ்க்கையில் சரீர அமைப்பை விட நம்முடைய உள்ளம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை மறந்து போகக்கூடாது. தேவனுக்காக நாம் எப்பவுமே ஒவ்வொரு காரியங்களும் செய்யும் பொழுது இது தேவனுக்கு பிரியமான காரியமா அப்படின்னு யோசித்து செய்யணும். ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இந்த சரீர வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை. இந்த சரீர வாழ்க்கை எத்தனை நாள் வாழ்க்கை? கொஞ்ச நாள் வாழ்க்கை. ரொம்ப இந்த பைபிளில் இருக்க ஞானிகள்லாம் இந்த சரீர வாழ்வை குறித்து எழுதும்போது சொல்கிறாங்க, அது புல்லின் பூவை போல இருக்கிறது. எப்படி இருக்குதா? புல்லின் மேலே இருக்கிற ஒரு பூ. புல்லுக்கு லைஃப் எவ்வளோ? அதுக்கு மேலே இருக்கிற பூவுக்கு லைஃப் எவ்வளோ? புல்லுக்கே லைஃப் கம்மினா பூவுக்கு ரொம்ப கம்மி. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது மனுஷனுடைய வாழ்நாள் ஜீவன் கடந்து போகிற புகையை போல் இருக்கிறதா. புகை போட்டிங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் புகை புஷ்ஷுன்னு வரும். எவ்வளோ நேரம் இருக்கும்? கொஞ்ச நேரத்தில் அந்த புகை எங்கே போச்சுன்னே தெரியாது. அப்படி இருக்கிற மனுஷனுடைய இந்த வாழ்நாளில்
நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், இருதயங்கள், நினைவுகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம போய் நிற்கும் போது கவனிங்க, நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, சரீரம் ஒருவேளை அதிகபட்சம் 120 வருஷம் இருக்கும். எத்தனை வருஷம் இருக்கும்? 120 வருஷம் இருக்கும் இந்த சரீரம் பலத்தோடு. அதுக்கு பிறகு இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆவி, ஆத்துமா அழிவில்லாதது. அது கடவுள்கிட்ட போய் நிற்கணும், ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கணும், ஆண்டவர் கூட வாழணும். அப்போ அது அங்கே நின்று அவர் கூட வாழணும்னா யோசிச்சு பாருங்கள், இந்த சரீரத்தில் இருக்கிற நாட்களில் நீங்கள் செய்கிற செயலின் அடிப்படையில் தான் இது அங்கே போய் வாழப்போகுது. ஹல்லேலூயா. இதில் முக்கியமான செயல் என்னென்னா, இயேசுவை விசுவாசிப்பது, ஏற்றுக்கொள்வது. அதை செஞ்சிட்டோம். யோசிச்சு பாருங்கள், வந்துட்டோம். கஷ்டப்பட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகி வந்துட்டோம். இப்போ எம்பிபிஎஸ்குள்ளே வந்தாச்சு. ஹல்லேலூயா. சில பேர் அந்த என்ட்ரன்ஸை எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபைட் பண்ணுவான். உள்ளே வந்த பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் வந்துன்றதே மறந்துடுவான். சில நேரத்தில் பிள்ளைகள் கூட பாருங்கள், காலேஜெலாம் படிப்பாங்க, கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கி உள்ளே திரும்ப உட்கார வைக்கிற வரைக்கும் பிள்ளைகள் பயங்கர ஒரு வெறியோடு இருக்கும். நம்ம போய் நல்லா படிக்கணும், மார்க் எடுக்கணும், காலேஜில் ஒரு பெரிய வாங்கணும், எல்லாம் ஒரு வெறி இருக்கும். அங்கே உள்ளே போயிட்ட பிறகு அந்த நோக்கத்தையே மறந்துடுவாங்க, அவங்க வேறு லைனில் போயிடுவாங்க. நம்மளும் அப்படி தான் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோம். வந்தது பெருசு இல்லைங்க, வந்துட்ட பிறகு இதில் இன்னும் நம்மளுக்கு நிறைய இருக்குது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்முடைய செயல்கள், நம் தேவனுக்காக ஊழியம் செய்வது, தேவனுக்கு கீழ்ப்படிவது, தேவனுக்காக நாம் செய்கிற ஆத்தும ஆதாயங்கள், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் மிகுதியாய் பலன் இருக்குது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவன் 1000 செஞ்சாலும் அவனுக்கு பரலோகத்தில் பலன் கிடையாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட ரத்தன் டாட்டாவை பற்றி பார்த்தேன் நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். ரத்தன் டாட்டா அவருடைய வருமானத்தில், அவருடைய இன்கமில் 60%, கிட்டத்தட்ட 50லேருந்து 60%, எத்தனையோ கோடிக்கணக்கு சொல்கிறாங்க, எண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ கோடிக்கணக்கான பணங்களை ஊனமுற்றோர், அனாதைகள், முதியோர்கள், இவர்களுக்காக செலவு பண்ணுறாரா ரத்தன் டாட்டா. ஆனால் ரத்தன் டாட்டா பரலோகம் போக முடியாது. ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆகல, காலேஜில் அட்மிட் ஆகலை. எவ்வளோ செய்யறதுக்கு அவங்கள்ட்ட 1000 திறமைகள் இருக்கலாம் இல்லை, இருந்தும் அது என்ன ஆகலைன்னா தேவனுக்காக பயன்பட முடியாது. ஆனால் நீங்களும் நானும் பார்த்தீங்கன்னா விலையேற பெற்றவர்கள், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு, மீட்கப்பட்டு, அவருக்குள் நீதியாக்கப்பட்டு, அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு இப்போ இருக்கிறோம். நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு பரலோகத்தில் உங்களுக்கு பலன் இருக்கு. அல்லேலூயா. ரத்தன் டாட்டா ஒரு கிளாஸ் நிறைய என்ன விலை உயர்ந்த ஒரு பானத்தை ஒருத்தருக்கு கொடுத்தா கூட பரலோகத்தின் தேவன்கிட்ட என்ன இல்லை, அதுக்கு பலன் இல்லை. ஏன்னா நீ உள்ளவே வரலப்பா, நீ உள்ளவே வரல, நீ உள்ளவா இல்லை, உள்ளே வந்துட்டு செஞ்சாதான் பலன். உள்ளே வராமல் நிறைய பேர் செய்கிறாங்க. அவங்க தங்களை தாங்களே திருப்தி படுத்திக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே மனுஷனுக்கு ஒரு பயம், வயசாகுது, கண்டிப்பாக சாக போகிறோம், செத்தோம்னா நம்மளுக்கு நரகமா மோட்சமான்னு தெரியல. இது யாருக்குமே தெரியாது, நரகமா மோட்சமான்னு தெரியல. சரி, ஒருவேளை நம்ம செய்கிற வரைக்கும் நல்ல புண்ணியங்களை செஞ்சுட்டு போவோம், ஒருவேளை மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் செய்கிறாங்களே ஒழிய வேதம் திட்டமாய் போதிக்கிறது. தெரியுங்களா உங்களுக்கு? யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. யோவான் 3வது அதிகாரம் 18. படிங்க, எடுத்துங்க யாருன்னா. யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனம். கவனிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். யாரை பேசுறது? இயேசுவை, யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ அவர்கள் அவங்களுக்கு என்ன இல்லையா? நரக தண்டனை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது இயேசு பேசுகிற வார்த்தைங்க. இது யார் பேசுகிற வார்த்தை? அது ரொம்ப முக்கியம். ஒரு பாஸ்டர் பேசுகிற வார்த்தை இல்லை, ரொம்ப முக்கியங்க. இயேசுவே பேசுகிற ஒரு வார்த்தை. யோவான் எழுதுறாரு, அதை இயேசு பேசுறதெல்லாம்.
அப்போ அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அதெல்லாம் பிசாசு என்ன பண்ணுவான்னா, இயேசுவை விட்டு பிரிக்கிற காரியங்கள்லேயே நிறைய செய்ய வைப்பான். நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் இயேசு ஏற்றுக்கணும்னா அடுத்த உடனே பிசாசு என்ன பண்ணுறான்னா, இவனை இயேசு விட்டு எப்படி பிரிக்கலாம். வாலிப பசங்களை என்ன பண்ணுறான், ரட்சிக்கப்பட்ட பெண்களுக்கு ரட்சிக்கப்படாத ஆண்களை எப்படியாவது எடுத்து வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறான். ஊழியம் செய்கிறாங்க நம்ம சபையில், எழில் நகரில் போய் ஊழியம் செய்கிறாங்க. எவ்வளோ பெண்கள் யோசிச்சு பாருங்க, சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கிறேங்க, எங்களுக்கு சர்ச்சு தெரியும், இயேசுனார் தெரியும், எல்லாம் தெரியும். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், இயேசுவை விட்டுட்டு பின்வாங்கி போயிட்டோம். ஏன் பின்வாங்கி போயிட்டீங்க, இந்த ஆளை கட்டிக்கின. அப்படிதான் நிறைய ஆண்கள் இயேசுவை தெரியும், சர்ச்சு தெரியும், ஞானஸ்நானம்லாம் எடுத்தோம், இந்த பெண்ணை கட்டிக்கின்னு எங்கே வந்திருக்கிறோம், இப்போ பின்வாங்கி போயிட்டோம். புரியுதுங்களா? பிசாசு ரொம்ப தந்திரமாக பண்ணுற ஒரு வேலை என்னன்னா, அவனுக்கு தெரியும் இயேசு ஏற்றுக்கொண்ட இவர்களுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறத தடுக்க முடியாது, ஆனால் இவங்கள கெடுக்க முடியும். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதை பிசாசால் தடுக்க முடியாது, உங்களை கொண்டு கெடுக்க தான் முடியும். அதை புரியுதுங்களா? அவர் கையை நீட்டிட்டார் வாங்கிக்கொண்டு, அதை நீங்கள் வாங்காதபடிக்கு உங்களை என்ன வேணாலும் பண்ண முடியும். அவர் நீட்டின கையா ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் கையில் வச்சு கொடுத்துட்டார், என்னப்பா வாங்கிக்கோ. ஆனால் இதை தடுக்க முடியாது அவனால், ஆனால் நீங்கள் வாங்காதபடிக்கு தடுக்கிற பார்ப்பான். அதான் சொல்லுது பாருங்க, தேவனை இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படான். அடுத்த வர லைன் ரொம்ப முக்கியம், கவனிங்க. விசுவாசியாதவனோன்னா என்ன, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவனோ கவனிங்க, தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய நாமத்தில், குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமாய் இராதபடியினால அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. அவனை வந்து ஆண்டவர் வந்து நாளைக்கு வந்து நீ லிஸ்ட் போட மாட்டார், நீ என்னென்னலாம் பாவம் செஞ்ச ரட்சிக்கப்படாதுன்னு பார்த்து. ஏன்னா அவன் எப்போ தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலையோ அப்போவே அவனுக்கு தீர்ப்பு என்ன பண்ணிடுச்சு, டிசைட் பண்ணப்பட்டுடுச்சு, முடிவாயிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம கூட போய் ஏன் ட்ராக்ஸ் ஊழியம் செய்கிறோம், ஏன் இயேசுவை நேசின்னு சொல்கிறோம், இந்த ஒரு காரணம் தான். ஏன்னா அவன் மேலே ஒரு தீர்ப்பு, அவனுக்கு ஒரு தீர்ப்பு என்ன பண்ணப்பட்டுச்சு, முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த தீர்ப்பை மாற்ற அவன் தான் முடிவெடுக்கணும். அந்த தீர்ப்பை மாற்ற யார் தான் முடிவெடுக்கணும், அவன் தான் முடிவெடுக்கணும். கடவுள் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டார், இயேசுவை மையமாக வச்சு யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பரலோக பாக்கியம், ஏற்றுக்காதவனுக்கு நரகம் அப்படின்றத அவர் இயேசுவை வச்சு தீர்ப்பு எழுதிட்டாரு. தீர்ப்பு எழுத போகிறார்ல, தீர்ப்பு சொல்ல போகிறார்ல, தீர்ப்பை சொல்லிட்டாரு. இப்போ நம்ம எது போய் சுவிசேஷம் சொல்கிறோம்னா, இந்த தீர்ப்புக்கு உட்பட்டாயிருக்காங்க, நரக தீர்ப்புக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு இருக்கிறவங்கள மீட்கணும்னா இவங்க முடிவு எடுக்கலாம். இவங்க முடிவெடுத்து இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டா என்ன பண்ணலாம், அந்த தீர்ப்புலேருந்து இவங்க தப்பிக்கலாம். அதுக்கு தான் நம்ம போகிறோம். கொரோனா வந்துடுச்சு, கொரோனா வந்ததை யாராலையும் தடுக்க முடியல, வந்துச்சு இல்லைங்களா? ஆனால் என்ன பண்ணாங்க, மக்கள் அதில் சிக்கிக்காதபடிக்கு சில ஆலோசனைகள் வழிமுறைகள் இதெல்லாம் என்ன பண்ணாங்க, மக்கள்களுக்கு சொன்னாங்க. கொரோனாவை தடுக்க முடியல. அதுபோல் தீர்ப்பு உலகத்தில் வைக்கப்பட்டுருச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த தீர்ப்பு, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த தீர்ப்புன்ட்டு. அப்போது ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இருக்கிற தீர்ப்பை மாற்றுவதற்கு தான் நம்ம போய் இயேசுவை பற்றி பேசுகிறோம். நீங்கள் ட்ராக்ஸ் ஊழியம் செய்கிறீங்களா, அது விலையேற பெற்ற ஊழியம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ட்ராக்ஸ் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஜனங்களை ரட்சிப்புகள் நடத்தும். சரி, எதுக்கு பேசுகிறேன்னா, நம்முடைய உள்ளம் ரொம்ப முக்கியம். தேவனை பற்றிய காரியங்களில் நம்முடைய உள்ளங்கள் சரியாக இருக்க வேண்டும். சரி, இப்போ நம்ம இவர்கிட்ட வரலாம், சாமுவேல் கிட்ட. சாமுவேல் பார்த்தீங்கன்னா அந்த 37 வருஷம் வரைக்கும் பார்த்தோம். அவர் வந்து பெலிஸ்தர் மேலே யுத்தத்துக்கு போகிறாரு. தொடர்ந்து போகலாமா வேணாமான்ட்டு தேவன்கிட்ட கேட்குறாரு. தேவன் பதில் கொடுக்கல. பதில் கொடுக்கலன்னு உடனே அடுத்தது அவர் மைண்ட் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 38வது வசனம். அப்பொழுது சவுல், ஜனத்தின் தலைவர்களே, நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து வந்து இன்று இந்த பாவம் எதினாலே உண்டாயிற்று என்று பார்த்தறியுங்கள். இப்போ இவர் ஜெபம் பண்ணார், ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும்,
கிடைக்கலன்னா உடனே முதல்ல என்ன பண்ணிடணும், எதனால் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்றத பல வகையில் பல ஆங்கிளில் யோசிக்கணும். கவனிங்க, எப்பவுமே ஒரு காரியத்தை ஒரே ஆங்கிளில் பார்க்கக்கூடாது, பல ஆங்கிளில் பார்க்கணும். ஒரு மனுஷன் தவறு செய்கிறான் அப்படின்னா ஒரே ஆங்கிளில் பார்க்கக்கூடாது, அவன் அப்படி தான் அவன் அப்படின்ட்டு. அவனுடைய பின்னணி என்னன்னு பார்க்கணும். நான் பொதுவாக சொல்கிறதுன்னா, இந்த கல்யாணமான கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் போராட்டங்களாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் மனைவி கணவனை குறை சொல்லுவாங்க, கணவன் மனைவியை குறை சொல்லுவார். இது ஓயவே ஓயாது. இந்த குடும்ப பிரச்சனைன்னு வந்த உடனே பொதுவாகவே என்ன தான் வரும் அப்படின்னா, முதல்ல மனைவிங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, இவர் என்னை நேசிக்கிறதே இல்லை பாஸ்டர். இதுதான் பொதுவாக எல்லாரும் சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு. கணவரை கேட்டால் என்னப்பா நீ நேசிக்கிறது இல்லையாமே அப்படின்னு அவர் சொல்லுவார், நான் நேசிக்கிறேன் பாஸ்டர், அது அவனுக்கு விலக மாட்டேன்து. இதுதான் ரெண்டாவது இவங்க சொல்கிற பதில். ஒரு பாஸ்டர்கிட்ட இதே பிரச்சனை தான் போய்க்குது. மனைவி சொல்லியிருக்கிறாங்க, என்ன இவர் நேசிக்க மாட்டேன்றாரு பாஸ்டர்ன்ட்டு. இவரை கேட்டாரா, என்னப்பா தம்பினாராம். அவர் சொன்னாராம், நான் அவளை நேசிக்கிறேன் பாஸ்டர், அது அவளுக்கு விளங்கலன்ட்டு. அவர் சொன்னார், நீ விளங்குவியா, விலகாத மாதிரி நேசிச்சிருக்கிற. அதுபோல் இதுதான் பிரச்சனை குடும்பத்தில். அப்போ நான் சொல்கிற ஆலோசனை என்னென்னா, நான் நிறைய பிரசங்கெல்லாம் கேட்டுட்டு வந்திருக்கிறேன், நிறைய செமினார்லாம் போயிட்டு வந்ததுனால நான் பார்த்த வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, கணவன் மனைவி இணைக்கும் போது தேவன் எப்பவுமே ஒரு ஜெராக்ஸ் இணைக்க மாட்டாராம். என்னது? ஒரு ஜெராக்ஸ். ஒரு ஃபோட்டோ ஒரு வீட்டில் இருக்குது, யாருன்னா அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ வாங்கி வந்து மாட்டுவீங்களா? அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ இன்னொரு ஃபோட்டோ அதே மாதிரி வாங்கி வந்தால் மாட்டுவீங்க? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே வாங்கி மாட்டுவீங்க. அது போல் குடும்பத்தில் வந்து என்ன பண்ணுறாராம், ஒரு பிக்சர் பக்கத்தில் இன்னொரு பிக்சர் ஒரே மாதிரி வைக்க மாட்டாராம், அவர் டிஃப்ரெண்ட்டாக வைப்பாராம். அந்த பாட்டு சொல்வார், மனைவி பல்லு விளக்கிட்டு காப்பி குடிக்கிறவளாக இருப்பா, ஆனால் இந்த கணவர் பல்லு விளக்காமலே காப்பி குடிக்கிறார். அங்கேயே காலையில் ஃபஸ்ட்டு சண்டை எங்கே வருமா, காஃபிலே சண்டை வந்துருப்பா. இந்த மனைவி இப்போ என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்து அவங்க பல்லுகள் எல்லாம் விளக்கிட்டு காப்பி குடிச்சிட்டு இவரை சொல்லுவாங்க, பல்லு விளக்கிட்டு வாயா. இவர் சொல்லுவார், அப்படியே எடுத்துடுவார், அப்படியே குடிச்சிட்டுப்பேன். எனக்கு இப்படி தான் பழக்கம். அங்கே என்ன ஆச்சு, தொடங்கிடுச்சு. அடுத்தது பேஸ்ட்டு. மனைவி வந்து பொதுவாக பேஸ்ட் எங்கேருந்து அழுத்துவாங்களாம், லாஸ்ட்லேருந்து அழுத்துவாங்களாம். ஆனால் இந்த கணவர் பார்த்தீங்கன்னா நடுவுலேருந்து அழுத்துவாராம். இந்த அம்மா நாளைக்கு பேஸ்ட் எடுக்கும் போது எப்படி இருக்கும், பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டு கலைஞ்சிருக்கும். அந்த அம்மா அப்போவே கேட்பாங்க, ஒழுங்காக எடுக்க மாட்டியா, பேஸ்ட்டு கூட எடுக்க தெரியாதா? அவர் கேட்பார், எப்படி எடுத்தா நான் பேஸ்ட் வந்தால் போதும் இல்லை. அடுத்தது இப்படி தொடங்கும். அதுக்கு அடுத்தது இது எல்லாமே மாறி மாறி வரும். சில நேரத்தில் பெண்களுக்கு இப்படி இருக்கும், ஆண்களுக்கு அப்படி இருக்கும். நான் பொதுவாக சொல்கிறேன். இப்போ நான் சில நேரத்தில் பெண்களுக்கு பாதியிலேருந்து எடுக்கிற பெண்கள் இருக்கிறாங்க பேஸ்ட்டை, ஆண்கள் கடைசியிலேருந்து எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு சுத்தமாக தான் பிடிக்கும், ஆனால் மனைவிக்கு வீடு சுத்தமாக தான் பிடிக்கும், ஆனால் அவருக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே. உடனே அங்கே ஒரு பிரச்சனை என்ன பண்ணோம் வரோம், வீடு இப்படி இருக்குதா, பத்துன்னு இருக்கிறிய, அது எங்கன்னா சுத்தமாக வைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குதா? இது போல் நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே தேவன் இணைக்கும் போதே அவர் எப்படி தான் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறாராம், ஜெராக்ஸ் ஜாயின் பண்ணல, ஆப்போசிட் தான் ஜாயின் பண்ணியிருப்பாராம். அதனால் இதில் என்னென்னா, எவ்வளோ காரியங்கள் எதெல்லாம் நல்லதுன்னு கணவன்கிட்ட மனைவி கற்றுக்கிறாங்களோ அதெல்லாம் மனைவி மாற்றிக்கணும், மனைவி கிட்ட கணவர்கள் எதெல்லாம் நல்லதுன்னு கற்றுக்கிறாங்களோ அதை இவங்க மாற்றிக்கணும். அப்போ தான் அந்த லைஃப் நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் இப்படி தான் உன்னை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இப்படி தான் இருந்தேன், பல்லு விளக்காம காப்பியில் பிஸ்கெட் தொட்டு தான் சாப்பிடுவேன், நீ டாடி நேற்று வந்துட்டு ரொம்ப அதிகாரப்படுற. எது நல்லதோ வசனம் சொல்லுது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி உள்ளது எதுவோ அதையே என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 2 பேரை போட்டு உங்ககிட்ட இருக்கிற சரியை எப்படி பண்ணுறாரு, அந்தமா வச்சு சரி பண்ணுறாரு. அந்தமாகிட்டே சில காரியங்கள் இருக்கும் உங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கு, கணவர்கள்கிட்ட அவங்களும் கற்றுக்கணும். இதுதான் வந்து தேவன் வச்சிருக்கிற
ஒரு காரியம். சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அதே போல் கணவன் மனைவி பிரச்சனை வரும்போது ஒரு காரியம் நீங்கள் யோசிக்கணும். உங்கள் கணவர் ஏன் இப்படி இருக்கிறார் அப்படின்னு யோசிச்சு அவரை திட்டுறதை நிறுத்திட்டு, அவர் பிறந்து வளர்ந்து வந்து அவருடைய பின்னணியை கொஞ்சம் பாருங்கள். அந்த பின்னணியிலேருந்து நீங்கள் வந்திருந்தா கூட நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க, அவர் மாதிரி தான். புரியுதுங்களா? சில நேரத்தில் சில கணவர் மேலே சில பேர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, பெரிய கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க, இந்த ஆள் சரியில்லை பாஸ்டர், இந்த ஆள் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான், நானுன்ட்டு இந்த ஆள் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வேற ஒருத்தியாக தான் வாழ மாட்டான். இதே டைலாக் தான் எல்லா பெண்களும் சொல்லுவாங்க. இந்த டைலாக்கை நீங்கள் மட்டும் சொல்லல, எல்லா குடும்ப பெண்களும் அதான் சொல்கிறாங்க. நான் யோசிப்பேன், அப்போ இந்த ஆளுங்க கூட யார் தான் வாழ்வாங்கன்னு தெரியலையே. எல்லாரும் சொல்ற ஒரே டைலாக் என்னன்னா, நானுன்னு சொல்லிட்டு இந்த ஆள் கூட என்ன பண்ணியிருக்கிறேன், குப்பை கொட்டி இருக்கிறேன், வேற ஒருத்தியாக இருந்தால் என்ன பண்ண மாட்டா, ஒரு நாள் தாங்காது பாஸ்டர், ஒரு நாள் தாங்காது. இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏன் வச்சிருக்கிறாருன்னா, அந்த ஆளை சரி பண்ணுறதுக்கு தான் உங்களே வச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? நீங்கள் தான் அதை பக்குவமாக புரிஞ்சுக்கணும். அதே போல் ஒரு பெண்ணையும் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னும் போது, எடுத்தவொடனே இவன் சரியில்லைன்னு சொல்கிறத விட்டுட்டு, அவங்களுடைய பின்னணி என்ன, எங்கே பிறந்தாங்க, எப்படிப்பட்ட குடும்பத்தில் வளர்ந்தாங்க யோசிச்சு பாருங்கள். ஒரு அப்பா கணவர், அந்த அப்பா வந்து ஒரு வேலை முடிச்சுட்டு வரும்போது டெய்லி கொஞ்சம் ஸ்நாக்ஸு, ஒய்ஃப் அவங்க மனைவிக்கு மல்லிப்பூ வாங்கின்னு வந்தால் குடும்பத்தில் வர பையன் எப்படி இருப்பான்னா, அவனும் வேலைக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் மிச்சர் கிச்சர் வாங்கிக்கணும், கொஞ்சம் பூ வாங்கின்னு வருவான். அந்த பேக்ரவுண்டே இல்லாத குடும்பத்திலேருந்து வருவான். எப்படி வருவான்? ஒன்றுமே வாங்க மாட்டான், கை வீசிட்டு வருவான். பெண் குடும்பத்தில் அவங்க அப்பா வரும்போது மிச்சர் வாங்கிக்கிட்டு பூ வாங்கின்னு வருவராக இருப்பார். பையன் குடும்பத்தில் அப்படி இல்லை. அதனால் பையன் எப்படி இருப்பான், ஆனால் பொண்ணு அதை எதிர்பார்ப்பான். அதனால் பிரச்சனை வரும். நீலாம் ஒரு மனுஷனாயா, என்னைக்குன்னா வரிய சாயங்காலம் எவ்வளோ கடையை தாண்டி வர, மிச்சர் கடை முறுக்கடைலாம், எங்கடா ஒரு மிச்சரோ முறுக்கோ கொஞ்சம் மல்லிப்பூவோ வாங்கிட்டு வரியா அப்படின்னு சண்டை பிடிச்சா, அவங்க அப்பா செய்யலை, அதனால் அவருக்கு அது தெரியல. அவங்க அப்பா செஞ்சு இவர் அதெல்லாம் பார்த்து வளர்ந்துருந்தா நீங்கள் சொல்ல வேணாம், அதே மாதிரி அவரும் செய்வார். கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, இது மாதிரி ஆலயத்தை வந்து இது மாதிரி ஆள் கூட தான் சேர்க்குறாரு. சேர்த்து நான் சொல்கிறேன்னா, இப்போ கற்றுக்கணும். சரி சொல்கிறாங்களே, ஒரு முறைக்கு 4 முறை சொல்கிறாங்களே, சரி மறந்துடாமல் இன்றைக்கி என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஒரு 100 கிலோ மிச்சரை வாங்கின்னு போவோம் அப்படின்னு கொஞ்சம் அது நல்லது தான், நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஆங்கிளில் யோசித்தோம்னா குடும்பம் உடஞ்சிரும். ஒரே ஆங்கிளில் யோசித்து இந்த ஆள் சரியில்லை, இந்த பொம்பளை சரியில்லை அப்படின்னு யோசித்து முடிவெடுத்தோம்னா அந்த குடும்பம் உடஞ்சிரும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆள்கிட்ட இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆளுடைய பின்னணியை கொஞ்சம் பாருங்கள், பேக்ரவுண்டெல்லாம் கொஞ்சம் விசாரிங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே சவுல் பாருங்கள், பதில் கிடைக்கலன்னு ஒன்று அவர் ஒரே ஆங்கிளில் யோசிக்கிறாரு. ஒரே ஆங்கிளில் என்ன யோசிக்கிறாரு, இந்த ஏதோ பாவம் செஞ்சுருக்கிறோம், ஒன்று மக்கள் செஞ்சாங்களா இல்லை நான் செஞ்சேனா என் பையன் செஞ்சானான்னு தெரியல, பாவம், அதனால தான் கடவுள் என்ன பண்ணல, ஆண்டவர் பதில் கொடுக்கல அப்படின்ட்டு ஒரே ஆங்கிளில் யோசிக்கிறதுனால பிரச்சனை. நல்லா கவனிங்க, எப்பவுமே ஒரு காரியத்துக்கு காரணத்தை ஒரே திசையில் யோசிக்கக்கூடாது, பல திசையில் யோசிக்கணும். பையன் ஏன் படிக்க மாட்டேன்றான், குழந்தை, அதுக்கு பல காரணங்களை யோசிக்கணும். அவனை உட்கார வச்சு பேசணும், ஏன்டா படிக்க மாட்டேன்ற, படித்தா நல்லது தானடா அப்படின்னு அவனை கேட்டால் தான், அவன் கிட்ட இருக்கிற பல காரணங்களை அவன் சொல்லுவான். அப்போ நீங்கள் அதில் சிலதெல்லாம் சரி பண்ண அவன் படிக்கணும்னா மாறிடுவான். நீங்கள் கேட்காமலே டமால் அடிக்கிறதுனால படிக்க மாட்டான். நம்ம என்ன நினைக்கிறோம், அடிச்சா படிச்சுடுவான்ட்டு. இல்லை, அவனுக்கு கேட்கணும், என்னடா உனக்கு பிரச்சனை, எதனால் இப்படி இருக்கிற, ஒன்று சொல்லுவான், இல்லைனா நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சில நேரத்தில் பசங்க சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கிற வேலையை வச்சுருவாங்க, சிஐடி வேலையை. அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணணும். புரியுதுங்களா? அப்போது இங்கே சவுல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தரல, காரணம் என்ன, ஏதோ பாவம் அப்படின்ட்டு. ஏன் அந்த ஒரே ஆங்கிள் அவர் யோசிச்சாரு அப்படின்னா, அந்த காலத்தில் ஜனங்களுக்கு பொதுவாகவே தேவன் பார்த்தீங்கன்னா ஜெபத்திற்கு பதில் தருகிறது தான் தேவனுடைய ரொம்ப ரொம்ப பிரியம், விருப்பம். அப்படி சித்தம், விருப்பம், பிரியம்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட யாருன்னா ஒருத்தர் ஜெபம் பண்ணால் அவர் உடனே என்ன பண்ணுவார்னா, இது பதில் தரலாமா தரமாட்டாலும் யோசிக்க மாட்டார். இப்போ எவனா வந்து கேட்குறான்னு விஷயம், அப்பா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா முதல்ல அவர் என்ன செய்வார்னா, ஓகே சுகம் வேணுமா, இந்த எடுத்துன்னு போ, கொடுக்குறது தான் அவருடைய ஆசை. அவருக்கு வந்து
உடனே கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுக்கணும், கொஞ்சம் திருவிளையாடல் நடத்தணும். கவனிங்க, நம்ம ஆண்டவர் திருவிளையாடல் நடத்துகிற தெய்வம் கிடையாது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மலாம் அந்த திருவிளையாடல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால இங்கே கொஞ்சம் நம்மளுக்கு பதில் கிடைக்கலன்னு உடனே நம்மளும் என்ன நினச்சிக்கிறோம் தெரியுமா, இவர் கொஞ்சம் திருவிளையாடல் விளையாடுறாரு. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அவர்கிட்ட போய் ஜபத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை ரொம்ப சோதிக்க வேணாம்ப்பா, நான் சோதனையை தாங்க முடியாது, நான் யோபு அல்ல, அப்படி இல்லை, சோதிக்காதீங்க, மரியாதையை பதில் கொடுத்துருங்க அப்படின்லாம் ஜெபம் பண்ணுறோம். கவனிங்க, இல்லை, அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்க விரும்புகிறார். நம்ம கூப்பிடுற வார்த்தைக்கு தேவன் செவி கொடுத்து அதற்கு உண்டானதை செய்ய அவர் எப்பவுமே ஆயத்தமாக இருக்கிறார். அவருக்கு அதில் எந்த தடையும் கருத்து வேறுபாட கிடையாது. அவர் 100% உங்களுக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் ஆர்வமாக இருக்கிறார். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம கிட்ட தான் சில அந்த ஏன் பதில் வரலன்றதை பல திசைகளில், பல ஆங்கிள்களில் நம்ம யோசிக்க மறந்துடுறோம். ஒரே ஆங்கிளில் போவாங்க. பழைய ஏற்பாட்டில் என்ன பிரச்சனைனா, அவங்க ஜபங்களுக்கு கர்த்தர் ஏன் பதில் கொடுக்கல அப்படின்னா, இந்த ஜனங்களை தேவன் கஷ்டப்பட்டு ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அந்த சந்ததி உருவாக்கி, அந்த சந்ததியிலேருந்து ஒரு ஜனக்கூட்டத்தையே தேசமே உருவாக்குனார். ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அந்த மனுஷனுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அந்த ஒரு குழந்தை மூலமாக ஒரு தேசமே உண்டாக்கி வச்சு என்ன சொல்கிறாரு, நான் தான் உண்மையான கடவுள், வானத்தையும் பூமியும் படைத்தேன், நான் தான் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை படைத்தேன், எல்லாவற்றையும் நான் தான் படைத்தேன், நீ என்ன வணங்குனாரு. இவன் என்ன பண்ணுறான், பக்கத்து ஊரில் வணங்குற அரச மரம் புளிய மரத்தெல்லாம் வணங்கின்னு இருக்கிறான். பக்கத்து ஊருக்காரன் வணங்குற எல்லா மரத்தையும், எல்லா செடி, அவன் சூரியனை வணங்கினா இவனும் சூரியனை வணங்குறான், அவன் நிலாவை வாங்கினா இவனும் நிலாவை வணங்குறான், அவன் நட்சத்திரத்தை வணங்கினா இவனும் நட்சத்திரத்தை வணங்குறான். இப்படி இவங்க செய்யும்போது தான் தேவன் என்ன பண்ணிடுறாருன்னா இவங்களை கைவிட்டுருவார். இவங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு இக்கட்டை வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அந்த சாமியெல்லாம் கூப்பிட்டு முடிச்சு அதுக்கு ஒன்றும் காப்பாற்றாது. அப்புறம் எங்கே ஓடி வருவாங்க, திருப்பி இவர்கிட்ட தான் ஓடியாருவாங்க. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. அவர் சொல்லுவார், நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் முதல் அதிகாரத்திலலாம் படிச்சிங்கன்னா அவர் சொல்லுவார், நீங்கள் என்னை கூப்பிட்டா கூட நான் பதில் தர மாட்டேன், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் கிண்டல் பண்ணுவேன் உங்களை. அவர் சொல்லுவார், நான் கூப்பிடும் போது மனம் திரும்புன்னு சொல்லும் போது நீ எப்படி மனம் திரும்பாமல் எல்லா நக்கல் நையாண்டி வேலையை பண்ணியோ அதே மாதிரி தான் நானும் இருப்பேன், நான் பதில் கொடுக்க மாட்டேன் அது சொல்லுவார். அப்புறம் அவர் என்ன சொல்கிறார், நீ கும்பிட்ட சாமியெல்லாம் போய் கூப்பிடு, பாகாலை போய் கூப்பிடு, அசுரத்தை கூப்பிடு, என்ன இதெல்லாம் கூப்பிட்டு அதெல்லாம் கும்பிட்டு அதை காப்பாற்ற சொல்லி என்கிட்ட ஏன் வர அப்படின்ட்டு கேட்பாரு. அப்போ தேவனுக்கு என்னன்னா, மனுஷனே அவர் நேசிக்கிறார். யோசித்து பாருங்கள், மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்தி நான் தான் தெய்வன்ட்டு அவனுக்கு வெளிப்படுத்தி அவனுக்கு அதை புரிய வச்சு தன்னை வணங்க வச்சுட்டு பிறகு அவன் பின்வாங்கி போயிட்டு மற்ற தெய்வத்தை வணங்கும் போது கர்த்தர் அப்படிப்பட்டவங்களுடைய ஜபத்தை கேட்க மாட்டார். அப்படிப்பட்டவங்களுடைய ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பது இல்லை. ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்பவுமே செவி கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செவி கொடுக்கிறார். நீங்களாம் அவருடைய பிள்ளைகள் தானே. அப்போ உங்கள் ஜபத்திற்கு தேவன் என்ன பண்ணுவார், எப்பவுமே செவி கொடுப்பார். அப்போ உங்கள் ஜபத்துக்கு பதில் வரலன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த சவுல் மாதிரி என்ன பாவம்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இப்போ அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்மக்கிட்ட பாவம் கிடையாது, தவறுகள் இருக்கிறது. கவனிங்க, நம்மக்கிட்ட என்ன இருக்குது, பாவம் கிடையாது. பாவன்றது என்ன, வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளை வணங்காமல் மற்ற தெய்வங்களை வணங்குறது தான் பாவம். நம்மக்கிட்ட இருக்குதுன்னா தவறு. என்ன தவறு, பிரதரை மன்னிக்கல, சிஸ்டரை மன்னிக்கல, அவங்க மேலே கசப்பு, இவங்க மேலே கசப்பு, இவங்க மேலே பொறாமல், அவங்க மேலே பொறாமல், இவங்க மேலே கோபம், அவங்க மேலே கோபம், ஒழுங்காக ஜபம் பண்ணல, ஒழுங்காக பைபிள் படிக்கலை, ஒழுங்காக தேவனுக்காக சாட்சியாக வாழல, இப்படி சில காரியங்கள் நம்மகிட்ட குறைகள் இருக்குது. அப்போ தேவன் ஒரு ஜபத்துக்கு பதில் தரலன்னா உடனே நம்ம எங்கே நிற்கக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சரி பண்ணணும், ரொம்ப முக்கியம். கவனிங்க, நம்ம ஒழுக்கமாய் வாழ்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரியுங்களா உங்களுக்கு, நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் உங்களுக்கு நல்லது. ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்துக்கு போகலாம், ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடலாம் வாங்க. ஆதியாகமம் முதல் அதிகாரம். ஒன்றாவது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தார், ஆதியில் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ரெண்டாவது வசனம் பாருங்கள், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இங்கே பாருங்க, இங்கே முதல்ல ரெண்டாவது வசனத்தில் என்ன வந்துச்சு, பூமி மேலே ஒழுங்கின்மை வந்துடுச்சு.
என்ன வந்துச்சு? ஒழுங்கின்மை. ஒழுங்கின்மை வந்த உடனே அது பக்கத்தில் என்ன வந்துச்சு? வெறுமை வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது இருள் வந்துடுச்சு. நல்லா கவனிங்க. தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆனால் அந்த தேவன் உண்டாக்குறதுல ஒரு ஒழுங்கின்மை வந்த உடனே பின்னாடி என்ன வந்துச்சு? வெறுமை. அதுக்கு பின்னாடி என்ன வந்துச்சு? இருள். அப்போது இந்த ஒழுங்கின்மை இல்லைன்னா வெறுமை இருந்திருக்காது, இருள் இருந்திருக்காது. அப்போது ஒழுங்கின்மைன்றது நம்ம சரி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். ஒழுங்கின்மை எல்லா இடத்துலையும் நம்ம சரி பண்ணணும். நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஒழுங்கின்மை இருக்கக்கூடாது. சில பேர் இஷ்டப்பட்டால் ஜெபம் பண்ணுவாங்க, இஷ்டப்படலைன்னா ஜெபம் பண்ண மாட்டான். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஜெப வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கின்மை இருக்கக்கூடாது. ஒழுங்கு வேணும். ஒழுங்காக ஜெபிக்கணும். நான் காலையில் எழுந்திரிச்சா ஒழுங்காக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். பைபிள் படிக்கிறதுல ஒழுங்கு வேணும். சில பேர் எடுத்திங்கன்னா இப்படி திருப்பி ஒரு நாள் ஒரு அதிகாரம் படிப்பாங்க. அப்படி படிக்கக்கூடாது. ஒரு ஒழுங்காக படிக்கணும். ஆதி ஆகமத்திலிருந்து தொடங்கணுமா? என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தல் வரைக்கும் முடிக்கணும். புதிய ஏற்பாடு மட்டும் தொடங்கினா புதிய ஏற்பாடு மட்டும் என்ன பண்ணணும்? முடிக்கணும். சில பேர் புதிய ஏற்பாடு படிப்பான், மத்தேயு படிப்பான். டக்குன்னு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் படிச்சுன்னு இருப்பான். கேட்டால் இது சங்கீதத்தில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. இல்லை, அதில் ஒழுங்கு வேணும். சபைக்கு போகிறதுல ஒரு ஒழுங்கு வேணும். ஒழுங்கு இருக்கணும். சபைக்கு போகும்போது அவன் போவான், எவன் வேணாலும் 7:30 மணிக்கு போவான், 7:45 கூட போவான். நான் ஒழுங்காக வருவான் ஆண்டவருக்காக. ஒரு ஒழுங்கு இருக்கணும். அது எந்தெந்த விஷயத்துலலாம் ஒழுங்கின்மை வரும்பொழுது கூடவே என்ன வந்துடும் தெரியுமா? லைஃப்பில் வெறுமை வந்துடும். நல்ல கவனிங்க. பின்னாடி என்ன வந்துச்சு? ஒழுங்கின்மை வந்த உடனே வெறுமை வந்துச்சு. அடுத்தது இருள் வந்துடுச்சு லைஃப்பில். அப்போ ஒழுங்கு ரொம்ப முக்கியம். பாருங்க, சபைக்கு ஒழுங்காக போகணும். அதே மாதிரி விட்டு போகக்கூடாது. சபைக்கு யார் எங்கே கூப்பிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை ஓடிடக்கூடாது. லேண்டு பார்க்க ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடாது. கல்யாண கச்சேரிக்கு ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடாது. புரியுதுங்களா? 1000 நோட்டீஸ் வரும் ஞாயிற்றுக்கிழமை வான்ட்டு. நமக்கு ஒரு ஒழுங்கு இருக்கணும். பிசாசு அப்படி என்ன பண்ணுவான்? நம்முடைய ஒழுங்கை கெடுக்க தான் பார்ப்பான். அதே போல் கொடுக்குறதுல கூட ஒரு ஒழுங்கு இருக்கணும். கொடுக்குறோம், ஒழுங்காக கொடுக்குறோமா? நமக்கு வரதுல கரெக்டாக ஒழுங்காக கொடுக்குறோமா? அதில் ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஒரு ரவுண்டாக கொடுத்துருவோம், நம்மளுக்கு எவ்வளோ வந்தாலும் எனக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. அதில் ஒரு ஒழுங்கு ரொம்ப முக்கியம். தெரியுங்களா? ஆண்டவர் எந்த மனுஷங்கிட்டே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒழுங்கு எதிர்பார்ப்பார். அவர் என்ன சொல்வார்னா, ஏழைன்னு சொல்லிட்டு கம்மியாக வாங்காத, ஐஸ்வர்யவான்னு சொல்லிட்டு அதிகமாக வாங்காத, ஒழுங்காக வாங்கு. நான் இவ்வளோ தான் வச்சுருக்கிறேன், அந்த இது தான் வாங்கணும். அதுக்கு மேலே நீ என்ன பண்ணுறது? ஏழைன்னு சொல்லிட்டு குறைச்சிடாத, பணக்காரன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெண்டு மடங்காக வாங்கிடாத. அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா ஒரு ஒழுங்கு. அப்போது கொடுக்குற விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் 500 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா 50 ரூபா போடுங்க, 100 ரூபா போட வேணாம். கர்த்தர் அதை எதிர்பார்க்கல. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படிலாம் போட மாட்டாங்க. சரி போட்டு விடு, 300 ரூபா போட்டு விடு, போதும். இதெல்லாம் ஒழுங்கின்மை. இப்படி ஒழுங்கின்மை இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அடுத்தது என்ன வருது? வெறுமை வருது. அடுத்தது இருள் வருது. அப்போது ஒழுங்கு ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதத்துலையும், ஈவன் ட்ரெஸ்ஸுலேயும் ஒழுங்கு முக்கியம். ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணணும். உடம்பு தெரிகிற மாதிரி போட்டு தெரியக்கூடாது, கால் கையெல்லாம் தெரிகிற மாதிரி போட்டு தெரியக்கூடாது. ஒழுங்கு முக்கியம். உடுத்துறதுல ஒழுங்கு முக்கியம். புரியுதுங்களா? எல்லாத்துலேயும் ஒழுங்கு. ஒரு தலைவாரத்தில் ஒழுங்கு இருக்கணும். புரியுதுங்களா? எல்லாவற்றிலும் ஒழுங்குன்ற ஒன்று இருக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு ஒழுங்கு இருக்கணும். சாப்பிட்றதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும். அப்படியே சாப்பிட்டு முடிச்ச உடனே தட்டு சுற்றி சாப்பாடு சிந்தி இருக்கக்கூடாது. சில பேர்லாம் சாப்பிட்டு முடிச்சா தட்டை சுற்றி சாப்பாடு இருக்கும். அது ஒரு ஒழுங்கு இருக்கணும். சாப்பிடும்போது சாப்பாடு உள்ளங்கையை தாண்டி வந்துடும், இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கடைசியில் நக்கின்னு இருப்பான். இப்படி ஒரு நக்கு, இப்படி ஒரு நக்கு. இதெல்லாம் ஒழுங்கினோம். ஒழுங்கு வேணுங்க, ஒழுங்கு வேணும். நம்ம தேவன் தெரியுங்களா, எல்லாவற்றிலும் ஒழுங்காக செய்கிறவர். தெரியுங்களா? நம் தேவன் கிரமமாய் செய்கிற தேவன். அதினதின் காலத்தில் அதினதை நேர்த்தியாய் செய்கிற தேவன். நம் தேவன் எப்படிப்பட்டவரா? அதினதின் காலத்தில் அதினதை எப்படி செய்கிறாரா? நேர்த்தியாய். அதுதான் ஒழுங்கு. அப்போ ஒழுங்கு ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அதனால் அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஒழுங்காக இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம், ஆசீர்வாதம், நன்மை இருக்கும். ஆனால் ஒழுங்கின்மை வந்த உடனே அந்த இடத்துல என்ன ஆகிடும்னா வெறுமையும் இருளும் வர ஆரம்பிச்சிடும். ஏன் நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளே கூட ஆசீர்வாதமாக இருக்க முடியலன்னா அவங்க ஒரு ஒழுங்குக்குள்ளவே வரமாட்டேன்றாங்க. எல்லாத்துலையும் ஒரு ஒழுங்கு வேணும். வாழ்கின்ற வாழ்க்கையில் அந்த தரத்தில் ஒரு ஒழுங்கை நம்ம என்ன பண்ணோம்? ஃபாலோ பண்ணணும். சரி, நம்ம இதுக்கு போயிடுவோம்.
அப்போ நம்ம செய்கிற செயல்களில் ஒழுங்கு இருக்கணும். ஆனால் ஒரு ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கலன்னா ஒன்று, என்ன பாவம் நோண்டக்கூடாது. பாவம் என்ன பாவம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சில பேர் வந்து நீங்கள் என்ன பரவாயில்ல, இவர்னா பரவாயில்ல, என்ன பாவம் யார்கிட்ட பாவம் தான் கேட்டார். சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உன் ஜெபத்துக்கு கர்த்தர் ஏன் பதில் கொடுக்க மாட்டேன்னார்னா, உங்கள் அப்பா ஏதோ பாவம் செஞ்சுட்டு செத்து போயிட்டாரு, உங்கள் அம்மா ஏதோ பாவம் செஞ்சுட்டு செத்து போயிட்டாங்க, உங்கள் தாத்தா ஏதோ பாவம் செஞ்சு செத்து போயிட்டாரு, உங்கள் பாட்டி ஏதோ பாவம் செஞ்சுட்டு செத்து போயிட்டுச்சு, அதனால தான் கர்த்தர் உன் ஜெபத்துக்கு என்ன பண்ண மாட்டேன்றாரு, பதில் தர மாட்டேன்றாரு. ரொம்ப கொடுமை. இது மாதிரி ஒரு உபதேசத்துலலாம் போய் எங்கன்னா சிக்கிக்கிறாங்கன்னா மக்களுங்க ரொம்ப கொடுமை. அந்த ஆள் வெள்ளை ஜிப்பா போட்டிருந்தா கூட வேஸ்ட்டு அந்த சர்ச்சு, உண்மையில வேஸ்ட்டு. ஏன்னா மக்களுக்கு இது மாதிரிலாம் போதிச்சிட்ட உடனே அந்த மக்களுக்கு பாருங்க வாழ்க்கையில் சின்ன பணமாக ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களால வந்து ஏன் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலன்னு என்ன பண்ணிட்டு சரியான காரணத்தை கண்டுபிடிக்கலாம் கூட பரவாயில்ல, தப்பான ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிக்கினாங்க. நல்லா கவனிங்க, சரியானதை கண்டுபிடிக்கலாம் கூட பிரச்சனை இல்லைங்க, ஆனால் தப்பானதை கண்டுபிடிச்சி அதை வேறு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன போவோம்னா நிறைய தவறு ஒரு தப்பு இன்னொரு தப்பு உருவாக்கும், 2 தப்பு 3 தப்பு உருவாக்கும். இப்படி இவங்க என்ன பண்ணுறாங்க, ராங் ரூட்டில் போடுறாங்க. அப்போ பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் அப்பா அம்மா என்னைக்கு இயேசுக்குள்ளே வந்துட்டீங்களோ உங்கள் அப்பா அம்மா பாவம், தாத்தா பாட்டம் பாவம், பூட்டம் பாவம்லாம் உங்களுக்கு கிடையாது. அதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். யாருன்னா இது மாதிரி வந்து உங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம், நீ குலதெய்வத்தை விட்டு போயிட்ட, உங்கள் மூதாதையர்களை விட்டுட்ட, உங்கள் மூதாதையர்களை தெய்வங்களை கும்பிடல, உன்னுடைய முன்னோர்களுடைய பாவங்கள் தான் உன்னை ஆட்டி படைக்குது அதெல்லாம் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அது மாதிரி ஆளுகிட்டலாம் பேசாதீங்க. அது மாதிரி ஆளு கூட உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. அவன் வந்து விதைச்சிட்டு போக பார்க்குறான், ஏதோ உங்களை கெடுக்கிறதுக்கு உங்களை அழிக்கிறதுக்கு விதைக்க பார்க்குறான். அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இங்கே சவுல் பாருங்க, ஜெபத்திற்கு தேவன் பதில் தரல, தேவன் ஏன் பதில் தரல, உடனே இவர் என்ன நோன்றாரு, என்ன பாவம், யார் பாவம் அதை கண்டுபிடி அப்படின்னு இறங்கிட்டாரு. அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, அது என் பையன் யோனத்தான் கிட்டே இருந்தால் கூட அவன் சாகணும். பாருங்கள், என் பையன் யோனத்தான் கிட்டே கூட இருந்தால் கூட சாகணும். அப்போ பாருங்கள், அவருக்கு என்னென்னா என் மேலே பாவம் இல்லை, அவருக்கு என்ன ஒன்று சாகுறாரு, என் மேலே தப்பு இல்லைன்ட்டு. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் இவர் மேலே தான் தப்பே இருக்குது. அடுத்த வாரத்தில் பார்க்கலாம் இவர் மேலே என்ன தப்பு, எப்படிப்பட்ட தப்பு இருக்குன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்போ கவனிங்க, இயேசு வந்து பைபிளில் ஜெபத்தை பற்றி ஒரு காரியத்தை சொன்னார், அதை நம்ம படிக்கலாம். லூக்கா 18வது அதிகாரத்துக்கு வரலாம். லூக்கா 18வது அதிகாரம். இயேசு ஜெபத்தை பற்றி எப்படி பேசுகிறாருன்னு அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த குழப்பத்துக்கெல்லாம் போகவே மாட்டீங்க. லூக்கா 18:1 நான் வாசிக்கிறேன் பாருங்க, 1லேருந்து வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். இது வந்து இயேசுவே சொல்கிற ஒரு உவமை. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஜெபத்தை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், புரிந்து கொள்ளுதல் கிடைக்கும். அதாவது முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெபிக்கணும், எப்பவுமே ஜெபிக்கணும். எப்பொழுதும் ஜெபம்ன்றது என்னென்னா எப்பொழுதும் பண்ண வேண்டிய ஒரு காரியம். கவனிங்க, ஜெபம் என்பது என்ன, எப்பொழுதும் பண்ண வேண்டிய ஒரு காரியம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்கிறவங்க எப்பவுமே ஜெபம் பண்ண மாட்டான். என்றைக்குன்னா ஒரு நாள் ஜெபம் பண்ணிவிட்டு இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கலன்னு சொல்லி இருப்பான். எப்போவுமே ஜெபம் பண்ணுறோம் அப்படி சொல்லவே மாட்டான். புரியுதுங்களா? நான் பார்த்துருக்கிறேன், எப்பவுமே ஆண்டவர் சமயத்தில் நல்லா ஜெபம் பண்ணுறவன் எனக்கு ஆண்டவருக்கு இது பதில் கொடுக்குற, அது போட்டு பதில் கொடுக்குற, இதுனாச்சு அதுனாச்சுலாம் யோசிக்க மாட்டான். அவன் பாட்டு நல்லா ஜெபம் பண்ணினே இருப்பான். ஆனால் எப்பவுமே ஜெபம் பண்ணாதவங்க என்னைக்குன்னா ஒன்று ஜெபம் பண்ணிட்டா அதான் வந்து பெரிய பிரச்சனை பண்ணின்னு இருக்கும். நான் கர்த்தருடைய சமூகத்தில் அன்றைக்கி சர்ச்சைக்கு வந்தேன், கேட்டேன், கர்த்தர் செய்யல, அதனால் நான் சர்ச்சைக்கே வரல. இப்போது யாருக்கு நஷ்டம்? அவருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, போனவங்களுக்கு தான் நஷ்டம். பாருங்கள், அதில் வந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்ட்டு இயேசு சொல்கிறாரு. ரெண்டாவது, அந்த ஜெபத்தை எப்படி பண்ணுமா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுமா. ஜெபத்தை எப்படி பண்ணணும் யோசிச்சு பாருங்கள். ஜெபத்தை வந்து சோர்ந்து போகக்கூடாதுன்னா மனதளவில் சோர்ந்து போகக்கூடாது. இங்கே வந்து சரீர சோர்வை பற்றி பேசலை. கவனிங்க, இயேசு சரீர சோர்வை பற்றி பேசலை. ஏன்னா அவர் சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமும் பலவீனம் உள்ளது. அவங்களுக்கு சொல்கிறார்ல, அந்த மலை மேலே இயேசு சிலுவையில் மறிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணும்போது இந்த 3 பேர் தூங்கி இருக்கிறாங்க. வந்து எழுப்பி என்ன சொல்கிறாரு, ஆவி பலவீனம் உள்ளது தான், ஆனால் சரீரம் பலவீனம் உள்ளது தான், ஆவி உற்சாகம் உள்ளது, நீங்கள் 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதான்னு கேட்குறாரு.
அப்போ வந்து அவர் வந்து இங்கே பேசுறது சோர்வு பற்றி எந்த சோர்வு பேசுகிறேன்னா சரீர சோர்வை பேசலை, மனசோர்வு. பாருங்க, அப்போ மனசோர்வு எப்படி ஏற்படுது? ஜெபிக்கிறாங்க, பதில் கிடைக்கலன்னு ஒன்று என்ன வந்தது? மனசில் சோர்ந்து போயிடுறாங்க. இப்போ அதை பற்றி தான் இயேசு பேசுகிறாரு. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகக்கூடாது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசுகிறாரு. அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறாரு. 2வது வசனம், ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்றார். ஒரு ஓமை சொல்கிறாரு. எப்படி எடுக்கிறார் அந்த ஊமைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான ஜட்ஜி எடுக்கிறாரு. ஜட்ஜி தான், ஆனால் மோசமான ஜட்ஜி. பார்த்தீங்களா? இவன் எப்படி ஜட்ஜாக இருப்பான்? படிச்சுட்டு இருப்பான், படித்து ஜட்ஜ் ஆகிட்டாரு. இந்த புக்கை படிக்கணும், இந்த டிகிரி முடிக்கணும், அதெல்லாம் பண்ணி செஞ்சு ஜட்ஜ் ஆகிட்டாரு. ஆனால் அந்த ஜட்ஜுக்குரிய தகுதி வந்து என்ன வரலன்னா மனசில், கேரக்டரில் வரல. கவனிங்க, எப்பவுமே வந்து ஒரு ஆள் படிச்சுட்டான்றதுக்காக அவனுடைய குணங்கள்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது ஃபஸ்ட்டு தப்பு. படிப்புன்றது வேற, குணம்ன்றது வேற. புரியுதுங்களா? இந்த ஆள் படித்து ஜட்ஜ் ஆகிட்டான், ஆனால் குணம் மோசமான குணம். இவன் என்னன்னா ஒரு அரகண்ட்டாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்னா, கடவுளுக்கும் பயப்படுறது கிடையாது, மனுஷங்களையும் மதிக்கிறது கிடையாது. எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் பாருங்கள். ஒன்று மனுஷனை மதிக்கிறவனா இருந்தால் பேசலாம், இல்லை கடவுளை மதிக்கிறவனா தான் கும்பிட்றவனா தான் அவனுக்கு பேசலாம். இவன் ரெண்டுமே இல்லை, ரொம்ப ரூடான டைப்பு. சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப திமிர் பிடிச்சவன் சார் அவன், அவன்கிட்ட மட்டும் போகக்கூடாது சார், அவன்கிட்ட உதவின்னு போய் நிற்கக்கூடாது, அவன் மதிக்க மாட்டான் சார் மனுஷனை, ரொம்ப திமிர் பிடிச்சவன் சார் அவன். இப்படிலாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா மக்களுங்க. அந்த கேரக்டரில் இவனும் ஒரு கேரக்டரு. ஆனால் இயேசு வந்து ஒரு கேரக்டரை எடுத்து அங்கே நிறுத்துறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கிறான். ஆனால் அதே ஊரில் ஒரு விதவையும் இருக்கிறாங்க. அந்த விதவைக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், பிரச்சனை பண்ணின்னு இருக்கிறான். இந்த காரியத்தில் என்ன பண்ணுமா, நியாயம் செய்யணும். இந்த காரியத்தில் அந்த விதவைக்கு என்ன தேவை? நியாயம் தேவை. இந்த விதவை வந்து யாரை செலக்ட் பண்ணான்னா இந்த ஆளை தான் செலக்ட் பண்ணான். எந்த ஆளை? கடவுளுக்கும் மதிக்கலை, மனுஷனையும் மதிக்கலை. கடவுளுக்கும் மரியாதை கிடையாது, மனுஷனுக்கும் மரியாதை கிடையாது. இந்த ஆளை தான் செலக்ட் பண்ணுறான். ஏன் இந்த ஆளை செலக்ட் பண்ணுறான்னா, இந்த ஆள் தான் இந்த எதிராளிக்கு சரியான ஆள். ஏன்னா இந்த எதிராளி என்ன பண்ணிடுவான்னா, மற்ற ஆளுங்களாக இருந்தால் ஆளுங்களுக்குள்ள வச்சு சப்போர்ட் வச்சு கிப்போர்ட் வச்சு என்ன பண்ணுறான், போலீஸ்காரன் வீட்டுக்கு வந்தால் பிடிக்கிறதுக்கு அவனுக்கு லஞ்சம் குத்த அனுப்பிடுது. இது போல் நம்ம ஆளுங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் கொடுப்பான், குற்றவாளி என்ன பண்ணுவான், விசாரிக்க வந்த போலீஸ்கிட்ட லஞ்சம் கொடுத்து அவனை சால்வ் பண்ணி அனுப்பிடுவான். போ நான் இல்லைன்னு சொல்லிடு சார், நான் நாளைக்கா வரேன் சார்ன்ட்டு. அது போல் மற்றவங்களாம் பண்ணுறாங்க பாருங்கள். கடவுளை கும்பிட்றனுக்கும் கும்பிடாதவனுக்கும் ஒரு வித்தியாசம் பாருங்கள். கடவுளை கும்பிட்டாலும், சில மனுஷனை மதித்தாலும் சில தவறு செய்கிற குணங்கள் மக்களுக்கு இருக்குது. இவன் கடவுளையும் கும்பிடல, மனுஷனும் மதிக்கல, ஆனால் சில அதனால் அவன் வந்து எல்லார்ட்டையும் ரூடாக இருக்கிறான். நீ என்ன பெரிய இதுவா, நீ சொன்னால் நான் கேட்கணுமா, நான் என்ன எழுதியிருந்தோ அதான் செய்வோம் போ, எது நியாயமோ அதான் செய்வோம் போ சார், நம்ம பக்கம் தீர்ப்பு சொல்லணும் சார், அதெல்லாம் முடியாது, நீ வந்து பேசு, உன் பக்கம் நியாயம் தான் நான் சொல்வேன், இல்லை இல்லை போ, மதிக்க மாட்டேன் உன, நீ யாரை வேணா இருந்தா. சரியான ஆள் பாருங்க. அப்போ இந்த ஆள் கொஞ்சம் ரூடாக இருந்தாலும் நியாயத்தை நியாயமாக செய்கிறான். அவங்ககிட்ட இருக்கிற சில குணங்கள்லாம் கெட்ட குணம் தான். அந்த கெட்ட குணத்தின் மத்தியில் ஒரு நல்ல குணமும் இருக்குது. ஏன்னா அந்த கெட்ட குணம் தான் அவனை என்ன பண்ண வைக்கிறதுனா, மனுஷனை மதிக்காததுனால என்ன, நீ எம்எல்ஏ இருந்தால் எனக்குன்னா எம்பியாக இருந்தால் எனக்குண்ணா, நான் தீர்ப்பு சொல்லிட்டு போயினே இருப்பேன், உன்னால அந்த நீ பார்த்துக்க போ அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறான். அதே சமயம் எவனை மனுஷனே மதிக்கிறது இல்லை. யாரும் வந்து நீ ஒன்றும் தேவையில்லை, நீ ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் லைஃப்பை போ. ஏன்னா அவன் ரொம்ப படிச்சுட்டான், கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது, தன் மேலே தான் நம்பிக்கை. அதனால் இப்படி இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து அந்த ஏழை விதவை பாருங்க, 4வது வசனம், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனது இல்லாது இருந்தது. அப்போது வெகு நாள் வரைக்கும் மனசு இல்லைன்னா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டுருக்குறாங்க, ரொம்ப நாளாக கேட்டுக்கினே இருக்கிறாங்க. வேற ஐயா வந்து கொஞ்சம் இந்த பஞ்சாயத்து பண்ணி வைங்கய்யா
அவன் மதியம் இதெல்லாம் இப்போ வேறு வேலையில் போமா 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 நான் ஒன்றும் அதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். திருப்பி அந்த மாதிரி நாளைக்கு வந்திருக்கோம். அவன் யோசிச்சிருப்பான், நேற்று நம்ம எல்லாரையும் அப்படி சொல்லுவோம், சொன்ன உடனே எல்லாம் போயிடுவான், வரமாட்டான். போகும்போது திட்டிட்டு கூட போமா, போயா நீ தான் இருக்கிறேன்னு நினைக்கிறியா, உன்ன மாதிரி 1000 பேர் இருக்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன், ஏதோ செய்வன் வந்தால் ரொம்ப தான் பண்ணிருக்கிற அப்படின்னு திட்டிட்டு போவாங்க. அவன் நிறைய பார்த்துருப்பான் இது மாதிரிலாம். ஆனால் இந்த அம்மா கம்முன்னு போயிடுச்சு. நாளைக்கும் வந்து நிற்குது, ஐயா நீங்கள் தான் ஐயா பஞ்சாயத்து பண்ணி வைக்கணும் ஐயா, அநியாயம் பண்ணுறானுங்க ஐயா, என் நிலத்தெல்லாம் பிடிக்க வச்சுக்கின்னு அப்படி இவன் பார்த்தான். நேற்று சொல்லியிருப்பான் முடியாதுன்னு சொல்லியிருப்பான், இன்னைக்கு முடியாதுன்னு சொல்ல மாட்டான், கம்முன்னு போயிருப்பான். அடுத்த நாளும் கம்முன்னு போயிருப்பான். அப்புறம் யோசிக்கிறான். எப்பவுமே லைஃப்பில் பாருங்கள், ஒரு மனுஷங்க கிட்ட யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஒரு மனுஷங்களுக்கு என்ன பண்ணணும், நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகளானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, யாருக்கிட்டையும் நம்ம ஒரு காரியம் பேசணும்னா அவங்கக்கிட்ட இருந்து ரிப்ளை வரத்துக்கு, அவங்க யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். சில பேர் அந்த டைமே கொடுக்க மாட்டான். சொல்லு, என்ன சொல்கிற, சொல்லு சீக்கிரம், இப்போவே. நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களே யாருன்னா கேட்டால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சொல்கிறீங்களா டக்குன்னு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்காக ஒரு யோசனை பண்ணி நீங்கள் முடிவு பண்ணி அப்புறம் தான் என்ன பண்ணுவீங்க, செய்யலாமா வேணாமான்ட்டு ஒரு முடிவுக்கே வருவீங்க. அப்போ மற்றவங்களும் அப்படி தான் யோசிக்கணும், யோசிக்க டைம் கொடுக்கணும். எப்பவுமே நம்ம வந்து அவசரப்படுத்தவே கூடாது. சொல்லு சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்ட்டு. அதனால் இந்த அம்மா சொல்லிட்டாங்க, ஆனால் அவன் யோசிக்கிறான் பாருங்கள். ரொம்ப நாள் மனசு இல்லை, ஆனால் அவன் யோசிக்கிறான். நான் யோசிக்கிறான், நான் தேவனுக்கும் கடவுளுக்கும் பயப்படுறது கிடையாது, மனுஷனையும் மதிக்கிறது கிடையாது. ஆனாலும் இந்த விதவை வந்து என்ன பண்ணுறான், எப்பவுமே என்னை தொந்தரவு பண்ணினேக்கிறா. அதனால் இவளுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு தீர்ப்பு செஞ்சு ஆகணும். செய்யலை, செஞ்சான்னு சொல்லலை. அது அவன் தீர்ப்பு செஞ்சான்னு சொல்லலை. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா யோசிச்சுட்டான், செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான். செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா செய்வான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, இவனையே பாரியா, அவரே யோசித்து தான் என்ன பண்ணுறான், ஒரு காரியத்தை செய்கிறான். யார் இவன், கடவுளுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். அப்போது அதை சொல்ல பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து போட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. என்ன கேட்குறேன்னா, அவனே யோசித்து செய்யும் போது ஆண்டவரும் என்ன பண்ணுவார் தெரியுமா, நீங்கள் ஜெபம் பண்ண உடனே அவர் வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்காரு மனைவி எல்லாம் அவசரப்படுத்துகிற மாதிரி அவரை அவசரப்படுத்த முடியாது. சீக்கிரம் சீக்கிரம், என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவரே. அவர் சொல்கிறார், நான் யோசித்து செய்வேன், நீ சொல்லிட்டல்ல என்னன்னுட்டு நீ போ. பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து டக்குன்னு செய்ய மாட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு. நல்ல அறிவாளிங்க, புத்திசாலிங்க, எந்த ஒரு காரியம் யார் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, டக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த முட்டாளுக்கிறான் பாருங்க, எவனா சொல்கிறான் ஏன்னா அடிச்சுட்டான்னா உடனே கத்தி எடுத்துட்டு ஓடுவான். எதுக்கு அடிச்சா ஏன் அடிச்சாலாம் யோசிக்க மாட்டான். இவன் முட்டாள். இந்த மாதிரி முட்டாள்கள் நிறைய பார்த்துக்கிறேன். முட்டாளுங்க போய் எங்கன்னா முட்டி செம்ம நஷ்டப்பட்டதெல்லாம் கூட பார்த்துருக்குறேன். எவனா அவன் சொல்லுவான் என்ன அடிச்சுட்டான்கடா, அங்கே ஃபோன் பண்ணுவான், நான் இங்கே தான் நிற்கிறேன், அடிச்சிட்டான் வேணா, இவன் ஆட்டோவில் போவான், 4 பேரை சேர்ந்து போடுறான், வாடா ஆட்டோடுறான். ஆண்டவர் அது மாதிரி ஆள் கிடையாது. அவர் வந்து ஆட்டோ எடுத்துன்னு கத்தி எடுத்துன்னு ஓடுற ஆண்டவர் கிடையாது. இவர் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஆள், இவர் பெரிய அறிவாளி, ஞானி. புரியுதுங்களா. பைபிளில் வசனம் சொல்லுது, எப்பவுமே ஒரு வழக்கில் முதல்ல பேசுகிறவன் நியாயம் போல தோணுமா, பின்பு வருகிறான் அயலான் தான் இது நியாயமா அநீதியான்ட்டு விலகம் பண்ணுவானா. ஃபர்ஸ்ட்ல இவன் பேசும்போது எப்படி இருக்குமா, நியாயம் மாதிரி தான் இருக்குமா. ஆனால் பின்னாடி வந்து தான் என்ன பண்ணுறான், நியாயமா அநியாயம்ன்றதை அவன் சொல்ல பேர் தான் விளங்குமா. அதனால் இவர் ஆண்டவர் தேவன், இவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம், 1000 ஜெபம் பண்ணுவோம். இவர் உடனே வந்து எப்படி சொல்லு சொன்னியா, இந்தா வாங்கிக்கோ, இந்த பதில் தான் இப்படி பதில் கொடுக்குறவர் உடனே கொடுக்க மாட்டாரான். அநீதி உள்ள அவன் சிந்தித்தான், யோசித்தான், சிந்திச்சான், செஞ்சான். அது போல் அவர் சொல்கிறாரு, நானும் செய்வேன், நீ எப்படி இரு, பொறுமையாக இருக்கணும். நீ எப்படி இருக்கணும், நீடிய பொறுமை. அதை பற்றி பேசுகிறார் பாருங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் எப்படி இருக்கிறாரா, பொறுமையாக இல்லை, நீடிய பொறுமையாக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லிட்டு அடுத்தது ஒன்று சொல்கிறாரு, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, செய்வார்ப்பா, ஆனாலும் வந்து நிறைய பேர் ஜபங்களுக்கு இந்த பூமியில் என்ன இல்லைன்னா விசுவாசம் இல்லை.
கவனிங்க, ஜெபத்துக்கு பதில் வராததுக்கு காரணம் பாவம் மட்டும் கிடையாது, விசுவாசம் இல்லை. தெரியுங்களா? ரொம்ப முக்கியம்.